Hi friends, welcome to Flames to Fashion. Today's Kavi's gardening la neenga paaka poradhu எனக்கு என் தோட்டம் வச்சிருக்க வேலையை தான் பார்க்க போறீங்க. இந்த மற்ற தோட்டத்தில் வேறு எந்த செடி இருந்தாலும் விட்டுறலாங்க. ஆனால் பூஞ்செடிங்க இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு அடியில் வந்து களை முளைக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா பூஞ்செடிங்களை வளர விடாது. ஸோ என் தோட்டம் இப்போ அந்த நிலமையில தான் இருக்குது. ஸோ எல்லாமே மொக்குலாம் கருவ ஆரம்பிக்குது, செடி தழையும் வைக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நாளாக அதை கவனிக்காமல் விட்டுட்டேன், எனக்கு வேறு ஒர்க் இருந்த பிஸியில். ஸோ வழக்கமாக உங்களுக்கு என்னால் கார்டனிங் வீடியோஸ் கொடுக்கவும் முடியல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் பிஸி. ஸோ ஹியர் ஆஃப்டர் உங்களுக்கான என்னுடைய கார்டனிங் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என் பூஞ்செடிக்கு அடியில் பார்த்தீங்களா, என்னோடய ரோஸ்க்கு அடியில் பார்த்தீங்களா, எல்லாமே புல் முளைச்சி செடியவே மறைச்சிக்கிச்சு. ஸோ நான் ஒருத்தியே எல்லா வேலையும் பார்க்குறதுனால என்னால் இப்போ ஒரு வாரமாக கார்டனிங் பக்கம் திரும்ப முடியல. ஸோ இன்றைக்கி தான் இந்த சந்தனமுல்லை செடியை சரி பண்ணால் இந்த ஒத்த நந்தியாவட்ட செடி வந்து ஃபுல்லாக அடர்ந்து போயிருந்தது. இதனுடைய நிழலே வந்து மற்ற செடிங்களை வந்து வளர விடாமல் நிழல் அடைச்சிட்டு இருந்துச்சு. அதில் இப்போ தேவையில்லாத கிளை எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். ஸோ இந்த கத்தாழை செடிங்களையும் கிளியர் பண்ணணும். இனிமேல் இதில் இருக்கக்கூடிய பெரண்டை எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சா தான் இந்த மே மாதத்துக்கு நமக்கான யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த சண்டே வந்தாலும் எனக்கு அதுக்கான வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன், ஓகேங்களா? அப்பா 2 மணி நேரத்து வேலைங்க முடிஞ்சது. எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ஒரு தோட்டம் வச்சு பராமரித்து அந்த தோட்டத்துக்கு உண்டான சந்தோஷத்தை ஒரு தடவை அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த தோட்டத்தை நீங்கள் திரும்ப கவனிக்காமல் விட மாட்டீங்க. அது எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோவா இருந்தாலும் சரி. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என் தோட்டமும் இருக்குது. ஸோ செடியெல்லாம் மூச்சு விடுறதுக்கு தேவையான எல்லா வழியும் பண்ணியாச்சு. களை எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்தாச்சு. இனிமேல் எல்லாத்துக்கும் பாத்தி வெட்டி, இப்போ வெய்ய நேரத்தில் தண்ணி விட முடியாது. ஸோ பாத்தி மட்டும் வெட்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஈவினிங் தண்ணி விட்டுக்கலாம். இனிமேல் தண்ணி விடுறதும் ஈஸியாக இருக்கும். தினமும் இந்த தோட்டத்தை பார்க்கவும் உங்களுக்கு ரொம்பவும் ஆசையாக இருக்கும். எதெல்லாம் தேவையில்லாமல் இருந்து எல்லாத்தையுமே நான் வெட்டி கிடாசிட்டேன். ஸோ அதனால் தோட்டம் இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது வந்து பூஞ்செடிங்க மட்டும் இருக்கிற இடம் இது. ஸோ அதனால தான் செடியும் கம்மியாக இருக்குது. பட் இதில் அத்தனையுமே பூ பூக்கிறது, எல்லாமே நிறையா பூ பூக்கிறது இதில் மட்டும்தான். இது இல்லாமல் பின்னாடி பெரிய தோட்டம் இருக்குது. ஸோ ரெகுலராக கவனிக்க வேண்டிய இந்த தோட்டம் தான். பூஞ்செடிங்களை தான் மாதத்துக்கு ஒரு தடவையாக கவனிச்சாகணும். ஸோ இன்றைக்கி நான் என் தோட்டத்தை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இது மாதிரி தோட்டம் வச்சுருந்து அதை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாக்க நீங்கள் எப்படி உங்கள் தோட்டத்தை பராமரிக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.